இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீட்டுக்கே வரக்கூடாதுன்னு சொன்னாங்களே, டைனிங் டேபிள்ல உட்கார வச்சு விருந்து சாப்பாடே போட்டிருக்காங்க. இதுவே நல்ல ஆரம்பம் தாங்க. இது கொஞ்சம் கொஞ்சமா அடுத்த கட்டத்துக்கும் போகும். ஓ, இது அடுத்த கட்டத்துக்கு போகும்னு நீ நம்புறியா? இதுக்கு மேலே இது டெவலப் ஆகுமா? கண்டிப்பா ஆகும். அப்படி அது ஆகலன்னா நான் அதை ஆக வைப்பேன். ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க, என்னைக்குமே நல்லதுதான் ஜெயிக்கும், கெட்ட தோத்து தான் போகும். இனிமேலாவது உங்க அக்காக்கும் உங்க அக்கா பொண்ணுங்களுக்கும் கொஞ்சம் உண்மையா இருக்கு பாருங்க. நல்லவங்க மாதிரியே நடிச்சு உங்க அக்காவை ஏமாத்திட்டு இருக்காதீங்க. டேய், ஏமாத்துறத பத்தி நீ சொல்லாத. என் அக்கா காரிக்கிட்ட இது வரைக்கும் உன்னை பத்தி உண்மையை சொல்லிருப்பியா? சரி, நீதான் சொல்லல. நான் உண்மையை நிரூபிக்கணும்னு முயற்சி பண்ணாலும் அந்த எல்லாத்தையும் கெடுக்கிறது நீதானே. என் அக்காவை நம்ப வச்சு மோசம் பண்றியே, நீதான் என்னை விட மோசமான கிரிமினல். நான் ஒரு நல்ல நோக்கத்துக்காக தான் என் அடையாளத்தை மறைச்சிட்டு இருக்கேன். என்னோட அம்மா, தாத்தா, பாட்டி இவங்க எல்லாரும் ஆசைப்பட்ட மாதிரி இந்த 2 குடும்பத்தையும் நான் ஒண்ணு சேர்த்து வைப்பேன். அதுக்காக தான் நான் அத்தைக்கிட்ட உண்மையை சொல்லாம இருக்கேன். நான் இப்படி பண்றதால யாருக்கும் எந்த பாதிப்பும் வராது, கண்டிப்பா நல்லதான் நடக்கும். ஆனா நீங்க பண்றது உங்க அக்கா குடும்பத்தை அழிக்கிறதுக்காக. அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது. டேய், நீ நடிக்க ஒரு காரணம் இருக்குன்னா நான் நடிக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. நீ இருக்கிற வரைக்கும் என் அக்கா குடும்பத்தை ஒண்ணும் பண்ண முடியாதா? முதல்ல ஒன்ன வீட்டை விட்டு விரட்டுற, அதுக்கப்புறம் என் அக்கா குடும்பத்தை பழி வாங்குற. நீங்க எவ்வளவு பட்டாலும் திருந்தவே மாட்டீங்களா? நீ யாருடா என்ன திருத்துறதுக்கு? அப்படியே திருந்தலனாலும் என்ன பண்ணுவ? திருந்த வைப்பேன். பாப்போம். முதல்ல நீ இந்த வீட்டுல எவ்வளவு நாள் இருக்க போறேன்னு பாப்போம். அதுக்கப்புறம் நீ என்ன திருத்துறத பத்தி யோசிக்கலாம். நீங்களும் இதே தான் சொல்லிட்டு இருக்கீங்க, ஆனா பண்ண மாட்டேங்கிறீங்களே. என்ன நக்கல் பண்றியா? காத்து ஒரு பக்கமே அடிக்காது, ஏன் பக்கமும் அது திரும்பும். அப்ப நீ நிச்சயமா காணாம போயிடுவ. பார்க்கலாம்.